அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. உங்களை ஒரு வித்தியாசமான கருத்து தொகுப்போட நான் சந்திக்க போகிறேன். நம்ம ஆன்மீகங்களை பற்றி நிறையா பதிவு போட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற செயற்கை நுண்ணறிவை பற்றி நிறையா பதிவுகளை போட்டிருக்கோம். ஜோதிஷத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட், பங்குச்சந்தை சம்மந்தமான விஷயங்களை, முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்களை நிறையா பதிவு போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இப்போ அரசியல் சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்கள், வெளியில் தெரியாத வேர்களை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சி, இதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ தேர்தல் நேரம். அநேகமாக 2026 ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரும்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை, இந்த செய்தி தொகுப்பை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். இதில் என்னென்ன முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது? இன்றைக்கி இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு கூட சரியான ஆண்டு தெரியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். என் அபிப்பிராயம் தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சாதாரணமாக அரசியலில் பற்றி பேசுகிறவாள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவள் யாரும் சரியான பதில் சொல்லலைங்கிறதுனால தான் அந்த முடிவுக்கு நான் வரேன். இதே மாதிரி அந்தந்த கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய், உங்கள் தலைவர் எந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டார்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு 90% பேருக்கு துல்லியமான தேதிகளோ வருஷமோ தகவலோ தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு சட்டமன்றத்துக்கு போட்டி போட்டார், எந்த தொகுதியில் போட்டி போட்டார், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்? நீங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன்னா ஏதேதோ பதில் சொல்லுவார். அவர் 1957ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தான் சட்டமன்றத்துக்காக போட்டி போட்டாருங்கிறதும், சாத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறதும், 4717 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்கிறதும் எத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும்? இதெல்லாம் தான் நம்ம நாட்டினுடைய அரசியல் ஞானத்தினுடைய ஆழமாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பேச்சாற்றல் பெற்ற தரவுகள்லாம் தெரிந்த நபர்கிட்டவனாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் முதல்ல எந்த தொகுதியில் போட்டி போட்டார், எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயித்தார், யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார் சொல்ல முடியுமானா, எனக்கு தெரிஞ்சு 90% திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தெரியாதுங்கிறது தான் பதில். ஏன்னா நான் கேட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட நிறைய பேர் குளித்தலைன்னு சொல்லியிருக்கா. ஆனால் அவர் எதிர்த்து போட்டி போட்ட நபர் KA தர்மலிங்கம்ங்கிறதோ, அவர் 8296 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதோ, தலைவர் காமராஜர் அவர்கள், காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்கள் சட்டசபைக்கு போட்டி போட்ட அதே வருஷத்தில் தான் திமுக தலைவர் கருணாநிதியும் போட்டி போட்டாருங்கிற துல்லியமான விவரங்களோ இன்றைக்கி பல பேருக்கு தெரிய வர்றது இல்லை. தான் சார்ந்த கட்சியினுடைய ஒரு துல்லியமான தகவல்களை கூட அந்த உறுப்பினர்களோ
அந்த கட்சிக்காரர்களோ தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. இந்த சமயத்தில் நாம் இந்த தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது மூலம் எனக்கு 30,000 அன்பர்கள் என்னை பின்தொடர்றேன், ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு நான் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறதுனாலையும் இந்த உண்மைகளை உங்களோட நான் பகிர்ந்துப்பதில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்காகவும் இந்த தொகுப்பை நான் இன்னிலேருந்து போடலான்னு இருக்கேன் தொடர்ச்சியாக. கருணாநிதி அவர்கள் குளித்தலையில் கேஏ தர்மலிங்கம் என்பவரை எதிர்த்து போட்டியிட்டு 8296 வாக்கு வித்தியாசத்தில் 1957 நடந்த பொது தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மொத்தம் 15 பேர். 15 பேரும் வெவ்வேறு சின்னத்தில் நின்று தான் ஜெயிச்சா, சுயேட்சையாக தான் ஜெயிச்சா. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். 1952 ஆரம்பித்து மூதறிஞர் ராஜாஜியினுடைய தலைமையில் முதல் மந்திரி சபை ஆரம்பித்து இன்றைக்கி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மந்திரி சபை வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான தகவல்கள், முக்கியமான தரவுகள், அவர்களுடைய போட்டி போட்ட விதம், அவர் ஜெயிச்சு வந்த விதம், அவருடைய அமைச்சரவையில் இருந்து இடம்பெற்ற முக்கிய தலைவர்கள், இது போன்ற பல அரசியல் செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆனந்தப்பட போகிறோம், சந்தோஷப்பட போகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.